எஸ் குட் பேட் அக்லி எப்படி இருக்குது? லாஸ்ட் நீங்க ஒரு 10 வருஷத்தை எடுத்துக்கலாம். அஜித் ஃபேன்ஸ் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணது கிடையாது. சோ பழைய பாட்டை திரும்ப கொண்டு வந்து செம என்ஜாய் பண்ணுவேன். எங்க நீங்க என்ஜாய் பண்ணீங்க. நீங்க என்ஜாய் பண்ணதெல்லாம் நாங்க கத்துக்க முடியாது. ஆதிக் ரவிச்சந்தர் உருவாக்கின ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஜிபியூ குட் பேட் அக்லி மாமே அப்படின்னு சொன்னதும் அவர் இந்த எர்த்லயே கிடையாது. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி. அங்க போனோடனே அந்த படம் டோட்டலி டிஃபரெண்ட் வேர்ல்டு, வேற ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஃபன்னா இருந்தது, பட் நாட் இன் தி ரைட் வே. அது வந்து கலாய்க்க கூடிய ஒரு ஃபன்னா தானே இருந்தது. அவங்க என்ன சொல்றது, உண்மையாவே ஓகே ஓ இப்போ ஜான்விக்கோட பெரிய இதா நோ அப்படி கிடையாது. ஜான்விக்கோடலாம் போയത് ஒரு நல்ல ஃபன்னா இருக்குது இல்ல தான். இப்போ குவிண்டன் டாரண்டினோ இருக்கார்ல, அவர் நிறைய படத்துல வந்து அவரோட சவுண்ட்ஸ் பாருங்க பேசுறதெல்லாம் அங்க விடாமச்சு ஷாஷங்க் ரிடெம்ப்ஷன், இங்க வந்து குவிண்டன் டாரண்டினோ. ஏன்னா இது இல்ல நான் அதுக்கு நான் சொல்றேன், அவரால எப்படியா முட்டு கொடுக்க முடியல, முட்டு கொடுக்குறேன். அஜித்தோட எல்லா படத்தையும் பாத்திருக்கேன். அதுல இருந்து ஒரு சீனியை வச்சு நான் ஒரு படம் கொடுக்குறேன்னா எப்படி அது நான் என்ஜாய் பண்றேன்னா என்ஜாய் பண்றேன், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா ஒரு படமா எப்படி நாங்க இதை எடுத்துக்க முடியும்? ஒரு ரீல்ஸ்க்கான கண்டென்ட் நீங்களே பேசியிருப்பீங்க கோட் வரும்போது. ஆமா கோட் நான் சொன்னேன் பின்னாடி படம் எஸ் கண்டிப்பா நான் சொன்னேன். அதுதானே இப்பவும் பண்ணி வச்சிருக்காங்க. கிரேசியா இருக்கணும் போனோமா. நான் சொல்றேன்ல, ஒரு ஆதிக் ரவிச்சந்தரோட கேரக்டர் நீங்க பாத்திருக்கீங்கல்ல, உட்காந்து எப்பவுமே நல்லா ஒரு ஜாலியா கையை கத்திக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாரு. எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வரணும், பஞ்ச டயலாக் பேசணும், ஸ்லோ மோஷன்ல நடக்கணும், இது மட்டும் இருந்தா போதும் உங்களுக்கு. வீரதீர சூரன் இஸ் a serious film. ஓகே, வீரதீர சூரன் இஸ் a serious film. உங்களுக்கு மத்த எந்த படத்தையும் நீங்க சீரியஸான ஃபிலிமா அப்படிதான் எடுக்கணும். இது வந்து ஸ்டூபிட் ஃபிலிம். ஓகே, நீங்க அந்த ஸ்டூபிடா இருந்ததை என்ஜாய் பண்ணணும். பட் நம்ம படத்தை டிராவல் பண்ணி கொண்டுட்டு போவோம். உங்களுக்கு முதல் 20 நிமிஷம் இருந்தது, படம் முடியற வரைக்கும் கட் பண்ணி போட்டு கொண்டு போனா அது எப்படி ரசிக்கிறமா இருக்கு? நான் நிறைய அஜித் படம் பார்த்தது இல்ல. நான் மிஞ்சி போனா ஒரு 10-12 படம் தான் பார்த்திருப்பேன் மொத்தமா. அதுல இருக்கிற நிறைய ரெஃபரன்ஸ் எனக்கு தெரியாது. இப்போ திரும்ப திரும்ப ஒரு கேரக்டர் வந்து அவரோட வரலாறு தெரியுமா, அவரோட பெரிய வில்லன் தெரியுமா, என்னோட ரிப்பீட்டா பேசிட்டு அவரோட டயலாக்ஸ் எடுத்து வச்சா மாதிரி தான் இருக்கு. படம் பார்க்க வரும்போது நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வரணுமா, இந்த படம் ஜாலியான படம் அந்த இப்படி தாட்டோட தான் வரணும். இந்த படம் மட்டும் இல்ல, எந்த படமா இருந்தாலும் நான் சொல்றேன். நானா கேக்குறேன், நீங்க நிறைய ஜாலியான படம் இல்ல தமிழ் கொட்டுக்கால் படம் ஜாலியா இருக்கும், நாங்க போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணுமா? ஜாலியா இருக்கும். நீங்க சொல்றீங்க நீங்க கொடுக்குற அந்த கம்ப்ளைண்ட்னால இப்ப ஏத்துக்க முடியாதுன்றேன். இதே 2-3 நாள் ஆகட்டும், 3 நாள் ஆயிட்டு அதுக்கப்புறம் இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு ஆப்போசிட்ல இருக்கிற ஐ மீன் லைக் அஜித் ஃபேன் அல்லாத ஒருத்தர் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னார்னா ஐ வில் அக்செப்ட். இல்ல முதல் நாளே ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூ தானே எனக்கு இல்லையே. ஆட்கள் தான் குட் பேட் அக்லி பிடிக்குதால விடாமுயற்சி பிடிக்குதான்னு கேட்டா எதை சொல்லுவீங்க நீங்க? டிஃபரண்ட் இது. இப்போ உங்களுக்கு படத்துல எது பெஸ்ட்னு கேட்டா எது சொல்லுவீங்க? இப்போ ரெண்டு படம் வந்திருக்கு. நான் இப்போ இப்படி எடுத்துக்கலாம். இல்ல லெட் மீ ஃபினிஷ். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் அதுக்கான ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேக்குறேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு உங்களுக்கு இட்லி பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? எனக்கு இட்லி பிடிக்கும். லஞ்சுக்கு பிரியாணி பிடிக்குமா இட்லி பிடிக்குமா? பிரியாணி பிடிக்கும். அவ்வளவுதான். நான் சீரியஸா பார்க்கணும் அப்படின்னா நான் விடாமுயற்சி பார்ப்பேன். என்டர்டெய்னிங்னா குட் பேட் அக்லி முடிஞ்சது. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் குட் பேட் அக்லி மாமே. இதுதான் இன்னைக்கோட டிஸ்கஷனா இருக்க போது குட் பேட் அக்லி எப்படி இருக்குது. அண்ட் அதுக்கு தான் நான் லியோ, ரஞ்சித் அண்ட் சோனியா வந்திருக்காங்க. ஸோ எஸ் குட் பேட் அக்லி எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாமா? நீங்க சொல்லுங்க குட் பேட் அக்லி நீங்க என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ் என்னென்ன? என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ். ஆமா, என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ் அப்படின்னா அஜித் ஏகே அப்புறம் நம்ம ஸ்க்ரீன்ல இந்த மாதிரி பார்த்து பல வருஷம் ஆச்சு. லாஸ்டா நம்ம விஸ்வாசத்துக்கு பிறகே வந்து ஸ்க்ரீன்ல வந்து வர பெருசா கொண்டாடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கல. வலிமையாகட்டும் துணிவாகட்டும் பெருசா வந்து எதுவுமே இல்லை. பட் இதுல நம்ம அவருடைய வெரைட்டி லுக்ஸ்ல தீனால ஆரம்பிச்சு ஒரு கெட்டப்பா போட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கெட்டப், இந்த லாஸ்டா அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ரெட் டிராகன் வரைக்கும் விதவிதமான கெட்டப்ல அவர் நம்ம பாக்குறோம். ஸோ அஸ் அ ஃபேனா அது அவருடைய கெட்டப்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அவருடைய இந்த கியூட் ரியாக்ஷன்ஸ் அங்கங்கே நம்ம பார்க்க முடிஞ்சது. சிம்ரன் கூட பேசும்போது அந்த ஒரு லவ் போர்ஷன் ஆகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி எல்லாம் இருந்தது. இன்னொரு விஷயம், அவர் மீது வைக்க விமர்சனமா அவர் வெயிட் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் வந்து அவர் வந்து வெயிட் ஏறிட்டே போறாரு, அவரால் சரியா டான்ஸ் ஆட முடியல, ஸ்ட்ரென்த் பண்ண முடியல அப்படின்ட்டு. பட் இந்த படத்தை அதை மாத்திருக்காரு. உடம்ப குறைச்சு அந்த ஒரு டிஏஜிங் கூட பண்ணலன்னு நினைக்கிறேன். டிஏஜிங் பண்ணாம கிட்டத்தட்ட அந்த ஒரு லுக்கை வந்து கரெக்டா கொண்டு வந்தது. ஆக்சுவலி அந்த விண்டேஜ் அஜித்தை வந்து பயங்கரமா கொண்டு வந்தாங்க. கிரெடிட்ஸ் டு அனுவர்தன். ஏன்னா அவங்க தான் அதுக்கு காஸ்டியூம் அண்ட் மேக்கப் பண்ணிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அஜித்தோட படத்துக்கு நான் மேக்கப் போட்டிருக்கேன் அப்படின்னு மாதிரி. ஏன்னா அஜித் யூஸ்வலாகவே மேக்கப் போடாமல் நடிப்பார். இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போட்டிருக்காரு. அண்ட் அது அஃப்கோர்ஸ் ஏன்னா உங்களுக்கு ஆஃப்ல ஐ மீன் லைக் ஆஃப் ஸ்க்ரீனில் அவர் பார்க்குற ஃபேஸ்க்கும் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபேஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எது. பட்
ரொம்ப யங்கா தெரிஞ்சாரு. டிஏஜிங் இல்லாம இவ்வளவு யங்கா தெரியாது. உண்மையாவே ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். அவரு ஆனா வெயிட்டும் பயங்கர டிராஸ்டிக்கா குறைச்சிருக்காரு. அது நம்ம டிஏஜிங் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லாத அளவுக்கு அதை குறைச்சிருந்தாரு. இப்ப உடம்பு குறைச்சது படத்துக்காக இல்ல, ரேஸ்க்காக. அது சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. எனக்கு நான் ஆக்சுவலா படம் பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஒருவேளை அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்க பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் ஆதிக்கு அப்புறம் ஹிட் ஆயிருக்கும்னு தோணுது. இல்ல இதை வச்சு ஒரு ஃபிளாஷ்பேக் எடுக்கலாமே அப்படின்னு அதுக்காகவே கதையை ரெடி பண்ணிருப்பாரு. ஆனா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுதான் கேக்குறேன். அந்த இதெல்லாம் அவ்வளவு அழகா பண்ணிருந்தாங்க. நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட், அஜித் மேல வைக்கப்பட்ட விமர்சனத்தை எல்லாத்துக்கும் இந்த டைம் ஒரு டான்ஸா இருக்கட்டும், இல்ல அவரோட பாடி வந்து பெருசா மெயின்டைன் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி இன்னொரு விமர்சனம் உண்டு. அது வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது கூட அந்த விமர்சனம் இருந்துச்சு. என்னன்னா அஜித் எல்லாம் ஏன் ஹியூமர் ட்ரை பண்றாரு, அவர் தான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த படத்துல நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஹியூமர்லாம் சூப்பராவே நிறைய சீன்ஸ்ல வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சார் பரவாயில்லையே, வா நைஸ் அப்படின்ற மாதிரி. அண்ட் நீங்க உங்களுக்கு எதுவும் பர்சனலா பர்டிகுலரா ஆச்சா இதெல்லாம் மாசா இருக்குது அப்படின்னு மாதிரி நினைச்சீங்களா? எனக்கு அஜித்தோட லுக்ஸா வந்து எல்லாமே நடந்தது. எனக்கு கேமியோ, சிம்ரனோட கேமியோ வந்து பயங்கர, ஏன்னா அது கனெக்ட் பண்ண முடியும் வாலியோட எல்லாராலையுமே. அதனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா எனக்கு என்னன்னா பிரியா வாரியருக்கு பதிலா சிம்ரன் தான் ஆடி இருப்பாங்க. ஆனா பிரியா வாரியர் ஆட வச்சுட்டாங்க. அது கொஞ்சம் ஒரு ஏமாற்றமா தான் இருந்தது. ஆனா அவங்க ஆடி இருந்தாங்கன்னா அது வேற லெவல்ல படம். எனக்கு ஆக்சுவலா எனக்கு தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பேக்ரவுண்ட்ல ஓடும்போது ஓகே சிம்ரன் டான்ஸ் ஆட போறாங்க. ஓ மை காட். ஏன்னா அதெல்லாம் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட். எனக்கு சிம்ரன்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ். அவங்க டான்ஸ் ஆடலாம் பாக்குறது வந்து உண்மையாவே என்ன சொல்றது, அந்த மாதிரி டான்ஸ் ஆட நான் தியேட்டர்ல பார்த்தது இல்ல. பட் வாவ் சார் அந்த இது ஒரு குட்டி டிசப்பாயின்ட்மென்ட் இருக்கு. ஆதிகே டயலாக் வச்சிருந்திருப்பாரு, சார் இந்த ஷாட் முடிஞ்சோனா உங்களுக்கு சிம்ரனுக்கு ஒரு சாங் வைக்கிறோம் அப்படிட்டு. இல்ல முதல்ல உதைக்கணும்டா அப்படின்னு பிடிச்சிருக்கு. இல்ல எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபோர்த் வால் பிரேக்கிங் நிறைய இடத்துல பண்ணிருப்பாங்க, நிறைய இடத்துல பண்ணிருப்பாங்க. சும்மா என்ன சொல்றது, அப்படி ரியல் லைஃப்ல அப்படி போயிட்டு இந்தா அப்படி வச்சுக்க அப்படின்ற மாதிரி. படத்துல உங்களுக்கு எதுவும் வேற எதுவும் பெருசா என்ஜாய் பண்ணலையா? நான் இன்னொரு விஷயம் என்ஜாய் பண்ணது இந்த ரெட்ரோ பாடல்கள். எல்லா பாடலையும் சொல்ல முடியாது, பர்டிகுலரா 1-2 பாட்டு மட்டும் தான் அது என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. குறிப்பா லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் வந்து ஆலுமா டோலுமா. அதுக்கு முன்னாடி ஆலுமா டோலுமா இல்ல ரெட்ரோ ஆக்கிட்டீங்களா நீங்க? அது 10 வருஷம் தான் ஆகுது. ஆனா ஏகே ஃபேன்ஸ்க்கு இதெல்லாம் வந்து ரெட்ரோ சாங் மாதிரி தான். சரி ஆமா, ஓகே. படமே வராம இருந்ததுக்கு இது ரெட்ரோ சாங் இதெல்லாம் தேவையான வகை. ஏன்னா லாஸ்ட் நீங்க ஒரு 10 வருஷத்தை எடுத்துக்கலாம், அஜித் ஃபேன்ஸ் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணது கிடையாது. சோ பழைய பாட்டை திரும்ப கொண்டு வந்து சமயம் என்ஜாய் பண்ணுவேன். நீங்க என்ஜாய் பண்ணீங்க, நீங்க என்ஜாய் பண்ணதெல்லாம் நாங்க கத்துக்க முடியாது. ஆடியன்ஸா எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. இப்போ இந்த ஆலுமா டோலுமா என்ஜாய் பண்ண மாதிரி நீங்க விடாமச்சிக்கு அது யாரும் என்ஜாய் பண்ணல. சோ அந்த மாதிரி பழைய பாடல்கள் திரும்ப கொண்டு வரும்போது அது நல்லா இருந்தது. இளமை இதோ அந்த பாட்டுக்கு கரெக்டா ஃபைட் சீன் வச்சாங்க. அதுல ஒரு பீட்டுக்கு ஏத்த மாதிரி அவருடைய பஞ்ச் எல்லாமே வச்சு எடிட் பண்ணிருந்தாங்க. நல்லா அது பயங்கரமா இருந்தது. உங்களுக்கு வேற எதுவும் பாசிட்டிவ்ஸா தெரியுது, ரொம்ப பாசிட்டிவா பிடிச்சது அப்படின்ற மாதிரி? எனக்கு பாசிட்டிவானா படம் லைக் அஜித்தோட படம் வந்து லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா பெரிய அளவுல ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகிற டைம்ல இது ஒரு பெரிய ஹிட்டா தான் இருந்தது. ஒரு மாசா காட்டணுமா, மாசா அவர் காமெடி பண்றாரு, காமெடி இருக்கு. சோ எல்லாத்தையுமே ஒரு கமர்ஷியலா பயங்கரமா அது ஃபேன்ஸுக்கு தாண்டி ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு போய் சேர்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அது மாதிரி என்ன பெஸ்ட் லுக்குங்க. எப்பா எவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு ஒரு அழகான ஒரு லுக் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. காஸ்டியூம்ஸ்லாம் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கா காஸ்டியூம் போடுறதா ரொம்ப பிடிக்கும். ஸோ கமான் ஏகே அப்படின்னு கோவால இருக்க மாதிரியே ஒரு ஷர்ட்லாம் இருந்தது. அடுத்த ஆஃபீஸ்க்கு எப்பவுமே கோவா ஷர்ட்ல போட்டு வருவாங்க. போட மாட்டாங்க. ஷூட்டுக்கு வந்து எங்களுக்கு இப்படி தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஷர்ட் போடுறது. ஓகே. ஸோ அதே மாதிரி நான் நிறைய பாசிட்டிவ்ஸ் பார்த்தேன். நீங்க சொன்ன பாசிட்டிவ்ஸை தாண்டி நான் இன்னொன்று என்ன பார்த்தேன் அப்படின்னா, இதுல ஏகே ஃபேன் அண்ட் அதை தாண்டி என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு அருமையான ஒரு களம் ஸ்டேஜ். அவருக்கு ஆதிக் ரவிச்சந்தர் உருவாக்கின ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஜிபியூ குட் பேட் அக்லி மாமே அப்படின்னு சொன்னதும் அவர் இந்த எர்த்லேயே கிடையாது. அவர் வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அந்த யூஸ்வலா சொல்லுவாங்க தெரியுமா, டிஸ்டோப்பியன் வேர்ல்டு, அதாவது ஒரு கனவு உலகம். அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அங்க மாதிரி ஒரு இது இருக்குது, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு உலகம், அவ்வளவுதான். அந்த உலகத்துல உங்களுக்கு எல்லாமே பாசிபிலிட்டி. நீங்க அதுல வந்து லாஜிக்கலா நீங்க எந்த ஒரு இதுவும் கேட்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அது வேர்ல்ட் ஆஃப் குட் பேட் அக்லி, தட்ஸ் நாட் வேர்ல்ட் எர்த். அதுக்காக அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டீங்க. இல்ல நான் உண்மையா சொல்றேன். ஏன்னா இல்ல நான் மார்க் ஆண்டனி எடுத்துக்கங்க. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி. அங்க போனோடனே அந்த படம் டோட்டலி டிஃப்ரெண்ட் வேர்ல்டு, வேற ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். வருவாங்க வந்துட்டு இங்கிலீஷ் படத்துல இருந்து ஹாலிவுட்ல இருந்து ஜான்விகா கூப்பிட்டு வருது, கொரியன்ல இருந்து டாங்லியை கூப்பிட்டு வருது, அப்புறம் நேரா ஸ்பெயினுக்கு போயிட்டு ப்ரொஃபசர் என்ஜாய் பண்ற மாதிரி இருந்ததா? லைக் அஜித் படம் அஜித் என்ஜாய் பண்றமானா அது ஆக்சுவலி வந்து அது எல்லாமே ஃபன்னா இருந்தது, பட் நாட் இன் தி ரைட் வே. அது வந்து கலாய்க்க கூடிய ஒரு ஃபன்னா தானே இருந்தது. நான் என்ன சொல்றேன், அந்த கலாய்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த என்ன சொல்றது, ஒரு ஓவர் த டாப் டெலிபரேட்டா போவாங்க தெரியுமா. நான் டெலிபரேட்டா ஓவர் த டாப் போய் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல,
அந்த டெலிபரேட்டா அது பண்ணது தான் நான் சொல்றேன். நீங்க எந்த எமோஷன் ஃபீல் பண்ணீங்களோ அந்த எமோஷன் தான் அவங்க உங்ககிட்ட இருந்து எடுக்கணும்னு நினைச்சு தான் அவங்க இது பண்ணாங்க. அவங்க என்ன சொல்றது உண்மையாவே ஓகே ஓ இப்போ ஜான் விக்கோட பெரிய இதா இன்னும் அப்படி கிடையாது. ஜான் விக்கோடலாம் போയത് ஒரு நல்ல ஃபன்னா இருக்குது இல்ல தான். இப்போ குவிண்டன் டாரண்டினோ இருக்கார்ல அவர் நிறைய படத்துல வந்து அவரோட சவுண்ட்ஸ் பாருங்க பேசுறதெல்லாம் அங்க விடாம வச்சு ஷாஷிங் ரிடெம்ப்ஷன் இங்க வந்து குவிண்டன் டாரண்டினோ ஏன்னா இது வந்து இல்ல நான் அதுக்கு நான் சொல்றேன். அவரால எப்படிலாம் முட்டு கொடுக்க முடியல முட்டு கொடுக்குறாரு. குவிண்டன் டாரண்டினோட அப்ரோச் நான் சொல்றேன். இப்போ அவர் வந்து சில படத்துல வந்து அவரோட சவுண்டிங் வச்சு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃபைட் பண்றாரு அப்படின்னா ஒரு பஞ்ச் பண்ணும்போது வர்ற சவுண்ட் இருக்குல்ல அந்த சவுண்டை வச்சு அது வந்து ஒரு ஃபன்னான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸா இல்லைன்னா ரொம்ப சீரியஸான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸா அப்படின்றது இருக்கும். அந்த பஞ்சிங் சவுண்டை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒன்று வந்து ரொம்ப சீரியஸா ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கும். ஒரு பஞ்ச் வந்தோன்னா அந்த சவுண்ட் நமக்கு எந்த மாதிரி வரணும் ஆத்தென்டிக்கான ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா சீரியஸான ஃபைட். அதே இது கொஞ்சம் அனிமேட்டடா வந்தது அப்படின்னா அது ரொம்ப ஃபன்னியான ஒரு ஃபைட். இந்த இதுல ஆதிக் ஈக்குவல் டு குவிண்டன் டாரண்டினோங்கறீங்களா? ஆமா ஆதிக் டாரண்டினோ. ஆமா நான் அதான் சொல்றேன். நான் உண்மையா சொல்றேன். ஏன்னா இந்த படத்தை அவர் அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாரு. ஒரு எக்ஸென்ட்ரிக்கா தான் எடுத்தாரு. படத்துல வந்து எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் எனிதிங் இஸ் பாசிபிள் எல்லாத்தையுமே அடிச்சு பேசியிருந்தாரு. இப்போ நான் என்ன கேக்குறேன் ரொம்ப சிம்பிள். பிரியா சிம்ரனோட கேரக்டர் பிரியா வாரியர்ல சிம்ரன் கேரக்டர் அந்த வாலி பிரியா வந்து எப்படி அசாசினா மாறினாங்க லாஜிக்கலா நம்ம கேட்போமா? நான் எப்படி நம்ம லாஜிக்கலா கேட்கணும் எப்படி அசாசினா மாறினாங்க பேக் ஸ்டோரி என்ன மங்காத்தா ரெஃபரன்ஸ் வருது அவங்க எப்படி இதாக மாறினாங்க அப்படின்றது. ஸோ இங்க இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நீங்க லாஜிக்கலா கேட்காதீங்க. ஏன்னா இது டிஃப்ரெண்ட். இது வந்து குட் பேட் அக்லி வேர்ல்டு. இந்த வேர்ல்டுல வந்து தேர் இஸ் நோ லாஜிக் நத்திங். நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். நான் பூந்து விளையாடுறேன் அவ்வளவுதான் சிம்பிள். அதுதான் இல்லங்க இது ஜிபில மட்டும் இல்லங்க காலங்காலமா தமிழ் சினிமா கமர்ஷியல் படத்துல எல்லா படத்துலயும் நடந்துருக்கு. இல்ல நான் என்ன கேக்குறேன் ஒரு கேரக்டரை நான் சொல்றேன். இப்போ ஒரு கேரக்டர் இப்போ வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு கேரக்டர் பழைய படத்துல இருந்து எடுத்துட்டு வராங்கன்னா அந்த கேரக்டர் மாறாம இருக்கும். இப்போ இல்ல நான் கேக்குறேன் இப்போ லியோ படத்துல விக்ரம் வருவாரு கரெக்டா? லியோ படத்துல விக்ரம் வருவாரு. அவர் கேரக்டர் என்னவா இருக்கும்? அதுல லியோ படத்துல டெல்லி வராரு. அவரோட விக்ரம் படத்துல டெல்லி வராரு. அதே தான் வரும். ஆனா இங்க அப்படி கிடையாது. சிம்ரன் அந்த யாரு அந்த சிம்ரன் வாலி சிம்ரன் எப்படி அசாசினா நீங்க பாக்குறீங்க? சரி ஓகே எனக்கு அது கூட ஓகே. பட் நீங்க மங்காத்தா த்ரிஷா அந்த ஒரு டயலாக் சொல்றதுனால நீங்க அந்த ரெஃபரன்ஸ் எப்படி எடுத்துக்க முடியும்? சரி அதை எடுக்கல அப்ப விட்டுருங்க. நான் அந்த இது விட்டுருங்க. நான் என்ன கேக்குறேன் இது வந்து இந்த எக்ஸென்ட்ரிக்கா இருக்குன்னு சொல்றேன். இந்த படத்தோட அப்ரோச்சே டிஃபரெண்ட். இந்த படம் வந்து ஒரு நார்மல் ஆக்சுவலி அதுதான் நாங்களும் சொல்றோம். இந்த படத்தோட அப்ரோச்சே டிஃபரெண்ட் தான். எல்லாத்தையும் வந்து ரெஃபரன்ஸா எடுத்து நான் ஃபேன் பாய் மொமெண்ட்ங்கற பேர்ல நான் எல்லா படத்தையும் எடுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு ஒரு படமா கொடுக்கிறேன். This is beyond fan boy மொமெண்ட்னே சொல்றேன். இல்ல ஃபேன் அப்ப நீங்க வந்து ஃபேன் பாயாவே எடுக்க முடியாது. ஏன்னா ஃபேன் பாயா அஜித்துக்கு எடுத்த ரெண்டு டைரக்டர்ஸ் இருக்காங்க. அது பெஸ்ட்னு சொன்னா விஷ்ணுவர்தனை தாண்டி ஒரு ஃபேன் பாய் படமே கொடுக்க முடியாது. நீங்க வெங்கட் பிரபு இருக்கான். அந்த மாதிரியான ஒரு நீ ஃபேன் பாயா எடுக்கிறது ஓகே நீங்க ரசிச்சிருப்பீங்க. ஆனா நான் இந்த அஜித்தோட எல்லா படத்தையும் பாத்திருக்கேன். அதுல இருந்து ஒரு சீனியை வச்சு நான் ஒரு படம் கொடுக்குறேன்னா எப்படி அது நான் என்ஜாய் பண்றேன்னா என்ஜாய் பண்றேன் நான் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா ஒரு படமா எப்படி நாங்க இதை எடுத்துக்க முடியும்? ஒரு ரீல்ஸ்க்கான கண்டென்ட் நீங்களே பேசியிருப்பீங்க கோட் வரும்போது பின்னாடி படம் அதுதானே இப்பவும் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் அந்த ரெண்டுக்கும் நான் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்றேன். ஏன்னா கோட் நடக்கிறது எங்க தெரியுமா? எர்த்ல. இது எர்த்லே இல்லைங்க. இது குட் பேட் அக்லி வேற உலகம். புரியுதா? நான் உங்களுக்கு சொல்றேன் நியாயமா இருக்கு. இவங்களுக்கு வந்தா ரத்தம் அப்படியே நான் கேட்கல. நான் உங்களுக்கு நீங்க அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்க. இந்த உலகத்துல வாலி பிரியா வந்து இஸ் an assassin. இந்த உலகத்துல புரியுதா? அது வந்து ஒரு மல்டிவர்ஸ் மாதிரி எடுத்துக்கங்க. இது ஒரு எக்ஸென்ட்ரிக். இது வந்து நம்ம ஊர்ல நடக்கிறதே கிடையாது. இப்போ நீங்க மார்க் ஆண்டனி எடுத்துக்கங்களேன். ஏன்னா அந்த ஒரு வைப்ல தான் இந்த இதை அப்ரோச் பண்ணுது. நீங்க வந்து இந்த படத்தை இல்ல வெயிட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்ணுங்க. லெட் மீ ஃபினிஷ். ஓகே நான் கோட் நீங்க கம்பேர் பண்ணதுனால நான் சொல்றேன். கோட் வந்து இஸ் a serious film. அது வந்து எக்ஸென்ட்ரிக் ஃபிலிம் கிடையாது. ஓகே அது வந்து ரொம்ப டிஸ்டோபியனா அந்த என்ன சொல்றது ரூட்டடா எடுக்கப்பட்ட ஒரு ஃபிலிம். அதனாலதான் அதுல இந்த ரெஃபரன்ஸ் அந்த ரெஃபரன்ஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் இங்க வர்றது டிஃப்ரெண்ட் நான் சொல்றேன். ஏன்னா இங்க வந்து டோட்டலி ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு படம். இங்க வந்து நீங்க மத்த ரியலிஸ்டிக்கான ஏன் லாஜிக் இல்ல ஏன் அந்த படத்துல இப்படி இருந்தார் இந்த படத்துல இப்படி இருக்காரு அப்படி கிடையாது. இந்த படத்துல இப்படிதான் இருக்கும். அந்த ஒரு எக்ஸென்ட்ரிக் மைண்ட் செட்டோட போனீங்க அப்படின்னா செம்மையா படம் பார்க்க ஆடியன்ஸ் வந்து லாஜிக் இருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிரோம். நாம ஒன்லி அஜித் மட்டும் தான் இருப்பாரு. அஜித் ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஃபுல்லா வந்து ஒரு ரீல்ஸ் பாத்துட்டு வர போறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரீல்ஸ் தான் நான் பாத்துட்டு வர போறேன்னா எப்படி அது எப்படி படமா எடுத்துக்க முடியும்? நீங்க வெயிட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். இல்லையோ நீங்க இதே சொன்னீங்க விஷ்ணுவர்தன் ஆகட்டும் ஆமா வெங்கட் பிரபு ஆகட்டும் அவங்களும் ஃபேன் பாய் அஜித் படத்துல அதுலயும் அஜித் ரெஃபரன்ஸ் அங்கங்க இருக்கும். ஆனா இது படம் முழுக்க ரெஃபரன்ஸா இருக்காதானே பிரச்சனை. உங்களுக்கு படமே கம்மியா தானே இருக்கு. நான் மறுபடியும் நான் சொல்றேன் விஷ்ணுவர்தன் எடுத்த ஒரு எக்ஸென்ட்ரிக் படத்தை எனக்கு சொல்லுங்க. அஜித்தோட வந்தது விஷ்ணுவர்தன் எத்தனை ரெண்டு படம் எடுத்திருக்காருல. 2 படம் எடுத்திருக்காரு. 2ல எத்தனை எக்ஸென்ட்ரிக்கான படம் வந்தது? அவர் நான் சொல்றது வெங்கட் பிரபு எடுத்த ஒரு படம் மங்காத்தா அது எக்ஸென்ட்ரிக்கா இல்ல.
வேற ஃபேன் பாய் சம்பவம் சொல்லுங்க. வேட்டையாடு விளையாடு எக்ஸென்ட்ரிக்கா கிடையாது. வேற இதெல்லாம் ஃபேன் பாய் சம்பவம் சொல்லுங்க. மெர்சல் எக்ஸென்ட்ரிக்கா இல்ல மேபி லைக் அந்த இது தூக்குன கங்கலி கருப்பே அது வந்து எக்ஸென்ட்ரிக்கா இருக்கலாமே, அது தெரியாது. பட் ஸ்டில் ஸோ இந்த மாதிரியான சில மற்ற எக்ஸென்ட்ரிக்கான அப்ரோச்சா இருந்தது அந்த படம். இந்த படம் வந்து ஒரு வேக்கியா பண்ணணும், இது வந்து நாட் நார்மலா இருக்கணும், இது வந்து ஒரு கிரேசி படம். நான் சொல்றேன்ல, ஸ்டூபிட்லி அமேசிங். இந்த படம் கிரேசியா இருக்கும், அது உங்களுக்கு லாஜிக் எதுவுமே இருக்காது, ஆனா அமேசிங்கா இருக்கும். அப்பா பையன் எமோஷன் கொண்டு வராங்க அந்த படத்துல. அது ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் ஃபிலிம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சும்மா ஒரு இது, அவ்வளவு சிம்பிள். கதையே இல்ல, நாங்க சும்மா ஒரு படம் கொடுக்குறோம்னா எப்படி எடுக்க முடியும்? இந்த படத்துல நான் இன்னும் சொல்றேன், இந்த படத்துல நீங்க கதை தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கதை இருக்குது. ஆனா அதை அப்ரோச் பண்ண விதத்தை பாருங்கன்னு நான் கேக்குறேன். இந்த அப்ரோச் வந்து இல்லங்க, அந்த அப்ரோச் பண்ண விதமா தான் தப்பா இருக்குன்னு சொல்றேன். நீங்க என்ன தப்பா இருக்கு? பையன் வந்து அங்க ஒரு இதுல அப்பா பையன் இதுவே குடுக்குறாங்க. பையன் வந்து ஒரு பிரச்சனையில சிக்கிட்டு இங்க ஜாலியா ஒரு சோஃபால உட்கார்ந்து இருப்பாரா? எந்த அப்பாவா சொல்லுங்க? ஒரு கான்ட்ராஸ்டா காட்டுறாருன்னா எப்படி அவ்வளவு கான்ட்ராஸ்டா காட்ட முடியும்? நான் தான் கேக்குறேன்ல, நீங்க வந்து இந்த படத்துல பையன் அப்பாவோட எமோஷனை பேசுற படம் கிடையாது இது. நான் வந்து அந்த பாயிண்ட் முடிச்சுக்கிறேன். அந்த இன்டர்ஸ்டெல்லர்ல அந்த ஹீரோ அண்ட் அந்த அவங்களோட டாட்டர் கிட்ட இருக்கிற அந்த ஒரு கூப்பர் அண்ட் அந்த டாட்டர் ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த ஒரு எமோஷன்ஸ் பத்தி பயங்கரமா பேசியிருப்பாங்க. அது அந்த இதோட டெப்த் அனலைஸ் பண்ற ஒரு விஷயம். இது அப்படி கிடையாது. நீங்க இதுல ஏன் நான் எமோஷன்ஸை தேடுறீங்க? இந்த படம் டோட்டலி டிஃபரெண்ட். இந்த படம் எமோஷன்ஸை டீல் பண்ற படமே கிடையாது. நீங்க எமோஷனலா ஃபீல் பண்ணலன்னா அது கொடுக்கவே இல்ல. நான் கேக்குறேன், இந்த படத்துக்கு ஒரு கதை இருக்குது, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, ஒரு கதை இருக்கு, அந்த ஒரு டீப் லைன், அந்த லைன் அவ்வளவுதான். நீங்க அதுல இருக்க ஒரு எமோஷனை ஃபீல் பண்ணணும். ஓகே ரைட், அங்க அப்பா பையன் எமோஷனை ஃபீல் பண்ணணும், அதுக்காக நீங்க அழணுன்றது டைரக்டரோட இன்டென்ஷனோ எனக்கு தெரிஞ்ச ஆக்டரோட இன்டென்ஷனோ அது கிடையாது. அவர் அந்த இடத்துல உங்களை அழ வைக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ராமடைஸ் பண்ணிருக்கணும். ஆனா அது அவங்களோட இன்டென்ஷன் அது கிடையாது. அவங்களோட இன்டென்ஷன் வரீங்களா, ஒரு வேக்கியான ஒரு படம் பாருங்க, கிரேசியா இருக்கணும், போனோமா. நான் சொல்றேன்ல, ஒரு ஆதிக் ரவிச்சந்திரோட கேரக்டர் நீங்க பாத்திருக்கீங்கல்ல, உட்காந்து எப்பவுமே நல்லா ஜாலியா கையை கத்திக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாரு. எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வரணும், பஞ்சு டைலாக் பேசணும், ஸ்லோ மோஷன்ல நடக்கணும், இது மட்டும் இருந்தா போதும் உங்களுக்கு. அது அழகா இருக்கணும், புரியுதா? நம்ம வரணும் நடக்கணும் அப்படின்றது வந்து எப்படினாலும் பண்ணலாம். ஆனா அது அழகா பண்றதுதான் சேலஞ்சிங்க. யாருனாலும் வரலாம், யாராலும் ஸ்லோ மோஷன் நடக்கலாம், யாராலும் ரெட்ரோ பாடல் யூஸ் பண்ணலாம். ஆனா எல்லாமே மனசுல நிக்காது. திரும்ப திரும்ப அதே ஒரே ஒரு விஷயத்துல தான் போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ இந்த ரெட்ரோ பாட்டு வச்சுதான் ஒரு படத்தை ஹிட் கொடுக்கணும்னு என்ன இருக்கு, அது ஒரு ட்ரெண்டா மாறுது. பட் ஆனா அதை தாண்டி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. நான் இப்போ ஒரு பழைய பாட்டு, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வீரதீர சூரன் எடுத்துக்கோங்களேன். காலியா ஒரு கேரக்டர் பாத்துக்கிட்டே வரும் படம் ஃபுல்லா. லாஸ்ட்ல வந்து சிங்கம் போல நடந்து வரானா, அங்க விக்ரம தான் பாக்குறோம். காலியோட டிராவல் பண்ணிட்டு வரோம், அங்க விக்ரம் திடீர்னு மாறும்போது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அதே மாதிரிதான் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகல. ஏன் பாட்டு வச்சுதான் நீங்க இப்போ இங்கதான் நான் மறுபடியும் அந்த எக்ஸென்ட்ரிக் ஸ்டைலுக்கு தான் வரேன். ஓகே, இது வீரதீர சூரன் இஸ் a serious film. ஓகே, வீரதீர சூரன் இஸ் a serious film. உங்களுக்கு மத்த எந்த படத்தையும் நீங்க சீரியஸான ஃபிலிமா அப்படிதான் எடுக்கணும். இது வந்து ஸ்டூபிட் ஃபிலிம். ஓகே, நீங்க அந்த ஸ்டூபிடா இருந்ததை என்ஜாய் பண்ணணும். நீங்க உட்காந்துட்டு ஓ என்னடா இதுல இந்த மாதிரி பாட்டு இருக்கு, என்ன இது, அங்க என்னது பிரியா வந்து அங்க லவர் கேர்ளா வந்த பொண்ணு என்ன திடீர்னு அசாசினா மாற கில் பில் மாதிரிலாம் செட்டப் போட்டிருக்கா, அப்படி கிடையாது. பில்லாவும் தீனாவும் எப்படி ரிலேட்டடு? ஏன் பில்லா தான் செத்துட்டாரு, புரியுதா? அந்த மாதிரி லாஜிக் இங்க கிடையாது. அந்த லாஜிக் நீங்க பாக்காதீங்க. இல்லையோ, நீங்க லாஜிக் இல்லைன்னு சொல்றீங்க. பட் நம்ம படத்தை டிராவல் பண்ணி கொண்டுட்டு போகணும். உங்களுக்கு முதல் 20 நிமிஷம் இருந்தது, படம் முடியற வரைக்கும் கட் பண்ணி போட்டு கொண்டு போனா அது எப்படி ரசிக்கிறமா இருக்கு? என்ன அவங்க கட் பண்ணி கொண்டு போனாங்க? ஏன்னா படம் முழுக்க வராரு, சண்டை போடுறாரு, அடுத்து ஒரு ரெஃபரன்ஸ் வருது, ஒரு ரெட்ரோ பாடல் வருது. இந்த 4 எலிமெண்ட்ஸ் தான் மாத்தி படம் முடியற வரைக்கும் உங்களுக்கு ரிப்பீட்டடா ஒவ்வொரு ஸ்டேஜ்ல கொண்டு போயிட்டே இருக்காங்க. படையப்பா படத்தை எப்படி பிரிக்கலாமா நான் சொல்லவா? படத்துல நான் சொல்லவா? உள்ள வராரு, என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு, லவ் பண்றாரு, லவ் சொல்றாரு, சண்டை போடுறாரு, மறுபடியும் சண்டை போடுறாரு, கிளைமேக்ஸ் முடிஞ்சது. நானே கேக்குறேன், நான் வெயிட் நான் வரேன். நீங்க இப்படி தனியா பிரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கேட்டகரைஸ் பண்ண முடியும். அதை எப்படி அழகா காட்டுறாங்கன்றதா இருக்கு. சினிமாவோட பேசிக்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். சினிமாவோட பேசிக்ஸ் தவிர நார்மல் ஆடியன்ஸால இந்த படத்தை உட்கார்ந்து பார்க்க முடியுது, என்ஜாய் பண்ண முடியுதா அப்படி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அப்படி கிடையாது. தியேட்டர்ல எங்க கூட உட்கார்ந்து பார்த்தவங்க என்ன எங்க கூட உட்கார்ந்து பார்த்தவங்க அப்படி இல்லையே. உங்க கூட பார்த்தவங்க ஏகே ஃபேன்ஸ் இல்ல. அப்படி இல்ல, நான் நியூட்ரல் ஆடியன்ஸ் நான் போய் பாக்கும்போது அவங்கள ஒரு கடத்துல பார்க்க முடியல. செகண்ட் ஹாஃப் மேல உட்கார முடியல. என்னங்க அந்த இது என்னால இந்த கம்ப்ளைண்ட் ஸ்டோரி லைன் வந்து சின்ன லைன், செகண்ட் ஹாஃப்க்கு மேல என்ன கொண்டு போறேன்னு தெரியல. சோ அதனால திரும்ப ரூட்டீனா ஒரே விஷயங்கள் பழைய படம் ரெஃபரன்ஸ் இதே கொண்டு போயிட்டு இருக்குது. எவ்வளவு நேரம் ஒரு ஆடியன்ஸ் உட்கார்ந்து பார்க்க முடியும்? நீங்க சொல்ற இந்த கம்ப்ளைண்ட் என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா இப்பதான் ஒரு நாள் ஆயிருக்கு, நீங்க இந்த ஆடியன்ஸா செலிப்ரேட் பண்றாங்க, இந்த ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணல, நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட் என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. இல்ல நான் அதுதான் சொல்றேன். எனக்கு இந்த கம்ப்ளைண்ட்ட இந்த நீங்க சொல்ற இந்த விமர்சனத்தை ஏத்துக்கிற அளவுக்கு ஒரு சாம்பிள் சைஸ் எனக்கு இல்லன்னு நான் சொல்றேன்.
இப்போதான் ஓகே நான் ரொம்ப சிம்பிள் இதே டிஸ்கஷனை இன்னொரு அடுத்த மண்டேயோ சண்டேயோ இல்ல மண்டேயோ டியூஸ்டேயோ வச்சுட்டோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரியும் உங்களோட நீங்க வந்து நீங்க வந்து மாறுவீங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா நான் சொல்றேன் ஏன்னா நான் சொல்றேன் நான் நிறைய அஜித் படம் பார்த்தது இல்ல. நான் மிஞ்சி படம் ஒரு 10-12 படம் தான் பார்த்திருப்பேன் மொத்தமா. அதுல இருக்கிற நிறைய ரெஃபரன்ஸ் எனக்கு தெரியாது. ஆக்சுவலி அதுதான் சொல்றேன். அதுதான் உங்களுக்கு அந்த படம் வந்து இன்னும் எக்ஸைட் பண்றதுக்கு காரணமே. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. அது ரெஃபரன்ஸ்ங்கறதே உங்களுக்கு தெரியல. சோ அப்படினும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க புதுசா தான் பாப்பீங்க. அந்த பாயிண்ட்க்கு தான் இப்ப நான் வரேன். எக்ஸாக்ட்லி அந்த படத்துல இருக்கிற ரெஃபரன்ஸ்னே எனக்கு தெரியல. நீங்க சொல்றீங்கல்ல ரெஃபரன்ஸ் வச்சு ஹைப் ஏத்துறாங்கன்ட்டு அது ரெஃபரன்ஸ்னே இல்லாமலே நான் ஹைப் ஏத்துறேன். இப்போ வெயிட் உங்களுக்கு தெரியாதுனா நீங்க ஹைப் ஆகுறீங்க. திரும்ப ஒரு கேரக்டர் வந்து அவரோட வரலாறு தெரியுமா, அவரோட பெரிய வில்லன் தெரியுமா, இத ரிப்பீட்டா பேசிக்கிட்டே அவரோட டயலாக்ஸ் எடுத்து வச்சா மாதிரி தான் இருக்கு. இல்ல அது ஓகே நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் நான் சொல்றேன் என்னன்னா இந்த படம் வந்து ஏகே ரசிகர்களை தாண்டி போகாதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல. நான் வந்து ஏகே படம் நிறைய பார்த்தது கிடையாது. நீங்க சொல்றது தான் ஏகே படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சுட்டு போயிருச்சு. ஸோ ஏகே வந்து நல்லா பார்த்துருவாங்க. நான் ஏகே படம் நிறைய பார்த்தது இல்லை. நான் மொத்தம் இப்போ உட்காந்து கவுண்ட் பண்ணல 13 படம் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். அவர் நடிச்ச 63 படத்துல 13 படம் பார்த்துருக்கேன். நான் எனக்கு தெரியாத நிறைய படம் வந்து என்ஜாய் பண்றேன். அது ரெஃபரன்ஸா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியாது. அதுதான் நான் சொல்றேன். இப்போ ஏகே படங்களே பார்க்காத ஒரு தெலுங்கு ஆடியன்ஸோ ஒரு ஹிந்தி ஆடியன்ஸோ இது என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நான் என்ஜாய் பண்றேன். நான் வந்து ஏகே படத்தோட ரெஃபரன்ஸ் பார்க்காம ஏகே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொன்னா ஓகே. இந்த தெலுங்கு ஆடியன்ஸ் எப்படி ஏத்துப்பாங்க? கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன ரெஃபரன்ஸ் இருக்கு என்ன புரியும்? நான் ரெஃபரன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு அஜித்ன்ற ஒரு ஆக்டர் தெரியும். உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஆக்டர்ன்றது தெரியும். அவர் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காருன்னு தெரியும். இந்த படத்துல வந்து ரெஃபரன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அவரோட ஹிட்டான எல்லாமே எல்லாம் தெரியாது. நான் அதான் சொல்றேன் நான் 13 படம் தான் பார்த்திருக்கேன். இல்ல நீங்க தீனா, அமர்கலம், வாலி இந்த 3 படங்கள் தான் படத்துல மோஸ்ட்லி ரெஃபரன்ஸ் வருது. இந்த படத்துல தமிழ்ல எல்லாரும் படத்துல இங்க பாருங்க இங்க இருக்கவங்களுக்கு இந்த படம் எப்படி 140 நிமிஷம் படம். ஓகே 140 நிமிஷம். இந்த 3 படங்களை பார்த்திருக்க கூடிய ஆடியன்ஸ் அதிகமா இருக்காங்க. நான் இன்னொரு சொல்லவா என்னலாம் சொன்னீங்க? தீனா நான் பார்க்கல, அமர்கலம் நான் பார்க்கல, வாலி மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். தீனா அமர்கலம் ரெண்டுமே நான் பார்க்கல. அந்த 2 படத்துல இருந்து எந்த ரெஃபரன்ஸ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. வாலி படம் நான் பார்த்திருக்கேன். நீங்க சொன்ன அந்த 140 நிமிஷம் மூவி ஓகே 140 நிமிஷம் மூவில இந்த 3 படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சு மட்டுமே ஓட்டுனாங்க அப்படின்னு நீங்க சொல்றது நான் ஏத்துக்க முடியாது. நம்பர் 1. அடுத்தது தீனா அமர்கலத்தோட ரெஃபரன்ஸ் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நான் என்ஜாய் பண்ணேன். நீங்க சொல்றீங்கல்ல இல்ல நான் இல்ல வெயிட் நான் என்னோட பாயிண்ட் என்னோட நடிச்சப்ப பார்க்கலன்றதுக்காக மத்தவங்க பார்க்காம இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதான் நான் சொல்றேன். நான் இந்த பாயிண்ட்க்கு தான் நாங்க வரேன். இப்போ தீனா அமர்கலம் பார்க்காத லியோ இந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியுது. வெயிட் பண்ணுங்க நான் லெட் மீ ஃபினிஷ். ஓகே தீனா அமர்கலம் பார்க்காத லியோ இந்த படத்தை என்ஜாய் பண்ணும்போது தீனா அமர்கலம் பார்க்காத ஒரு தெலுங்கு ஆடியன்ஸோ ஒரு ஹிந்தி ஆடியன்ஸோ அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அதான் நான் சொல்றேன். இல்லங்க அவங்களுக்கு கதையில என்னங்க இருக்கு? நீங்க என்ஜாய் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அஜித் குமார் ஒரு ஆக்டர் தெரியும். அவர் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, பல வருஷம் கழிச்சு பாக்குறீங்க அப்படின்றதுனால உங்களால என்ஜாய் பண்ண முடியுது. இது மத்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு எப்படி கனெக்ட் ஆகும்? உங்களுக்கு என்னன்னு தெரியும்? அவங்களுக்கு அவங்க அஜித் திரும்ப ஒரே கண்டென்ட் வர அவங்க அஜித்தே தேவையில்லை. அவங்க நான் ரொம்ப சிம்பிள் இப்படி வச்சுக்கலாமே. கேஜிஎஃப்ல என்னங்க பெரிய கதை இருந்தது? கேஜிஎஃப்ல ஒரு கோர் இருந்ததுங்க, ஒரு மாசான எலிமெண்ட் இருந்ததுங்க. அதே மாச எலிமெண்ட் நடந்தது. அதே மாச எலிமெண்ட் இருந்துச்சு. நான் இன்னொரு சொல்றேன். கல்கி படத்துல ஒரு டீசென்டான ஒரு கதை இருந்தது. அதுவும் ரெஃபரன்ஸ்லயே ஓடின படம். நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுல ராஜமௌலி வந்தாரு, மிருனால் தாக்கூர் வந்தாங்கன்றது எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. நான் என்ன சொல்றேன்? அதுதான் சொல்றேன். இவர் ராஜமௌலி வந்தாரு அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் என்ஜாய் பண்ணேன். ஓகே ஏதோ சம்திங் ஃபன்னி. நான் சொல்றேன் நீங்க வந்து ரெஃபரன்ஸ் வச்சு மட்டுமே படம் ஓடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா ரெஃபரன்ஸ் இல்லாம படம் நிறைய ஓடி இருக்கு. அந்த வரிசையில குட் பேட் அக்லி கண்டிப்பா வரும்னு நான் சொல்றேன். இல்ல ரெஃபரன்ஸ் வச்சு நாங்க ஓடுதுன்னு சொல்லல. இந்த படம் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் புரியும். கண்டிப்பா புரியாது. துணிவு படத்தோடவும் நான் சொல்றேன். நான் ஒரு பெட் கட்டுறேன். அஜித்தோட பிக்கெஸ்ட் பாக்ஸ் ஆபீஸ் படமா இது வரும் தெலுங்கு ஸ்டேட்ல. ஆமா கேரளாலயும் வரும். மேபி வரலாம். கேரளால இங்க தமிழ்நாட்டுலயாவது ஃபேன்ஸ் பார்த்தாங்க, அவங்களுக்கு அது ஃபேன்ஸா பிடிக்குது. ஆனா கேரளா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கேரளால இருந்து தான் வந்தது. அங்க ஃபர்ஸ்ட் டே மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் வந்தது. சோ ஃபர்ஸ்ட் டேவே ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூன்னு வரும்போது அது எப்படி கேரளால அதிகமா போகும்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா இங்க இருந்து நான் ரொம்ப சிம்பிளா நான் ஒரு புட் டவுன் பண்றேன். என்னன்னா இந்த படத்துக்கான ஒரு மைண்ட் வேற. இந்த படத்தை நீங்க பார்க்க போறது இப்போ ரொம்ப இல்ல கிரேவ் ஆஃப் த ஃபயர்ஃப்ளைஸ் அப்படின்னு ஒரு அனிமே படம் உண்டு. அந்த படத்தை நீங்க பார்க்கும்போது இந்த கிரேசியான ஒரு மென்டாலிட்டியோட பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்க கேஜிஎஃப் எடுத்துக்கங்க. அந்த படத்தை வந்து நீங்க லெட்ஸ் சே ஒரு வாழை மாதிரியான ஒரு கொட்டுக்காளி மாதிரியான ஒரு படத்தோட மென்டாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் பிடிக்காது. கேஜிஎஃப் படத்தை பாத்தீங்கன்னா கொட்டுக்காளி பிடிக்காது. அந்த மாதிரி சோ இந்த படம் பார்க்க வரும்போது நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வரணுமா? இந்த படம் ஜாலியான படம் அப்படி இப்படி தாட்டோட தான் வரணும். இந்த படம் மட்டும் இல்ல எந்த படமா இருந்தாலும் நான் சொல்றேன். நானா கேக்குறேன் நீங்க கொட்டுக்காளி படம் ஜாலியா இருக்கும் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணுமா? ஜாலியா இருக்கும்.
நான் என்ன கேக்குறேன், நீங்க எந்த படம்னாலும் ஜாலியா வரும் தான் சொல்றீங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கயா, சொல்றது கேளுங்க பாருங்க. கொட்டுக்காளியா அந்த படத்துல என்ன எதிர்பார்க்கணுமோ அப்படி எதிர்பார்த்துட்டு போகணும். கொட்டுக்காளி நம்ம ஊர்ல நிறைய ஓடாத காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா அது ஜாலியா இருக்கும். ஓகே ரைட் வாங்க போவோம் போவோம், அது பெரிய படம் போல அப்படி இல்ல. கொட்டுக்காளி ஜாலியான படம்ங்கற இல்ல நானே கேக்குறேன். ஓகே ரைட் ஏதோ யாருக்குமே இல்ல. நான் இல்ல, அதாவது கொட்டுக்காளி நம்ம ஊர்ல ஏன் ஓடாம வெளிநாட்டுல ஓடுது அப்படின்னா அங்க அவங்க, நான் ரொம்ப சிம்பிள் என்னன்னா அங்க வந்து ஓகே ரைட் இந்த ஆங்கிள் பார்க்கணும் போல அப்படின்ற ஒரு பூஸ்ட் கிடைக்குது. நமக்கு அது புதுசு. ஓகே இப்படி ஒரு படத்தை இப்படி ஒன்னு பார்க்கலாமா அப்படின்ற ஒரு புதுசு. கடைசி விவசாயி ஓடல. ஏன் அப்படின்னா அது இப்படி பார்க்கலாமா நம்ம அப்படின்ற ஒரு இது. அதே மாதிரி நீங்க கடைசி விவசாயி நம்ம இதுல கொண்டு வரவே முடியாது. அது படம் ரிலீஸ் ஆகும்போது ஓடல. பட் ஆனா அதுக்கு அப்புறம் அது ஓடிட்ல வந்தப்போ அதிகமா பார்க்கப்பட்ட படங்கள். சரி ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்னு நான் சொல்றேன். முந்தி சொல்லுவாங்க இளையராஜா வந்து எப்பவுமே முதல் பாட்டோட ஓப்பனிங் சாங் பாடணும் அப்படின்ட்டு. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த படத்தோட வைபுக்கு கொண்டு வருவாரு. நீங்க கரகாட்டக்காரன்ல பாட்டாளை புத்தி சொன்னார்னு ஒரு பாட்டு உண்டு. மைக்கேல் மதன காமராஜன்ல கதை கேளுன்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த படத்தோட வைப பாட்டுல சொல்லுவாரு. நாயகன்ல தென்பாண்டி சீமையில ஓபன் ஆகும். அந்த படத்தோட வைபு மகாநதியில ஒரு பாட்டு ஓபன் ஆகும். அந்த படத்தோட வைப பாட்டுல சொல்லி டியூன் இன் பண்ணுவாரு. புரியுதா? அதுதான் அவரோட வேலை. அதே மாதிரி இப்போ வந்து இந்த படத்தோட டியூனிங் பண்றது வந்து அந்த படத்தோட ட்ரெய்லர், இந்த படத்தோட அந்த ஓப்பனிங் சீனே இருக்குல்ல, அது அப்படிதான் எக்ஸென்ட்ரிக்கா இருக்கும். கம் ஆன், வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் குட் பேட் அக்லி மாமே. அவ்வளவுதான். நீ சொல்றது ஓகே தான். ஆனா அது எந்த அளவுக்கு அப்படின்றது இருக்கு. ஒரு வாழை இலையை போட்டு உனக்கு சாப்பாடு ஈப்பாடு எல்லாம் வச்சு தகட்ட வச்சா எப்படி இருக்கும்? எனக்கு லிமிட்டட் தான் வச்சு சாப்பிட முடியும். எனக்கு திகட்டல. படம் முழுக்க நீ எல்லாத்தையும் வச்சு ஃபுல்லா இனிப்பா வச்சு சாப்பிட வச்சா உனக்கு ஒரு கடத்துக்கு மேல போர் அடிக்காது. அது இல்ல இனிப்பு மட்டும் இல்லன்னா நான் சொல்றேன். இல்ல இனிப்பு மட்டும் தான் இருக்கு. அந்த மாஸ் எலிமெண்ட் மட்டும் தான் அந்த படத்துல இருக்கு. காமெடி இருக்கு. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல இல்லையோ அது உங்களுக்கு? அர்ஜுன் தாஸ் கதாபாத்திரத்துக்கு ஹைப் சீன்ஸ் இருந்ததா இல்லையா? யாருக்கு? அர்ஜுன் தாஸ்க்கு இல்ல இருந்தது. இல்ல நீங்க ஒழுங்கா நான் சொல்றேன். ஏன்னா அர்ஜுன் தாஸுக்குனே ஒரு பேக் ஸ்டோரி இருந்தது. அந்த ரெண்டு பேரை எப்படி சாரி ஸ்பாயிலர் அலர்ட். சோ அர்ஜுன் தாஸ் வச்சு தான் செகண்ட் பார்ட் கதை யோசிச்சிட்டு வந்தாரு. அந்த கதையில நான் சொல்றேன் வெயிட் பண்ணு. ஒரு மெயினான வில்லன் அர்ஜுன் தாஸ்க்கு அந்த அளவுக்கு ஹைப் சாங் இருக்கு. அர்ஜுன் தாஸ்க்கு ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கு. இன்ட்ரோ சாங் இருக்கு. ஓகே. ரெண்டு அர்ஜுன் தாஸ்க்கு ரெண்டு இன்ட்ரோ சாங் இருக்கு. அர்ஜுன் தாஸ்க்கு டான்சஸ் இருக்கு. அர்ஜுன் தாஸ்க்கு ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்கு. தனித்தனியா ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்கு. அர்ஜுன் தாஸ்க்குன்னு ஸ்பெஷல் டான்ஸே இருக்கு உங்களுக்கு. அவருக்கு ரெண்டு ரெட்ரோ சாங் இருக்கு. சோ அவருக்குமே ஹைப் ஆகுது. வில்லன் யாருன்றது இருக்கு. வில்லனுக்கு ஒரு பக்கத்துல ஒரு காமெடி சீன்ஸ் இருக்கு. பக்கத்துல ஒரு லவ் சீன் பெருசா இல்ல. உண்மையா சொல்ல போனா காமெடி சீன்ஸ் இருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே எக்ஸென்ட்ரிக்கா இருக்கு. அவ்வளவுதான். உங்களுக்கு அது மேபி லைக் நீங்க வந்து இன்னொரு நான் என்ன சொல்றேன், நான் எக்ஸென்ட்ரிக்கா இருக்குன்றத மட்டும் வச்சு நீ ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? அதுக்குள்ள வச்சிட்டு நீ எக்ஸென்ட்ரிக்கா இருக்குதுன்னு மட்டுமே நான் சொல்லல. எக்ஸென்ட்ரிக்கா சூப்பரா புல் ஆஃப் பண்ணிருக்காங்க. இல்ல ஸ்கிரீன் பிளே உங்களுக்கு அந்த இல்ல எல்லாமே நீங்க சொல்றது எல்லாமே தமிழ் ஆடியன்ஸ்க்கு வொர்க் அவுட் ஆகும். தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏகே ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் வொர்க் அவுட் ஆகும். எனக்கு வொர்க் அவுட் இருக்கு. ஏன்னா நீ ஏகே ஃபேன்ஸ் இல்ல நான் தான் சொல்றேன். see அங்க வந்து நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் ஏத்துக்க முடியல. ரெஃபரன்ஸ் பார்த்தா மட்டும் தான் தெரியும் அப்படின்றது எல்லாம் ஏத்துக்க முடியல. ரெஃபரன்ஸ் பார்த்தா தெரிய மட்டும் இல்ல, படம் முழுக்க ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றேன் நான். எனக்கு தெரியாத ரெஃபரன்ஸ். நான் அமர்கலமே பார்க்கல. நீங்க அமர்கலம் படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கு. அதனால ஓடிச்சுன்னு சொன்னீங்க. என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த ரெஃபரன்ஸ் வந்து நான் தீனாவே பார்க்கலையே. இந்த ரெஃபரன்ஸை நீங்க தமிழ்ல பாக்குறீங்க. நீங்க அந்த படம் பார்க்கல. உங்களோட இந்த லாங்குவேஜ்ன்றதுனால உங்களுக்கு ஒரு ஹைப் இருக்கும். மெயினா அஜித்கான ஒரு பாயிண்ட்ல தான் நீங்க அதை பாப்பீங்க. ஆனா இது வேற ஒரு லாங்குவேஜ்ல போய் பாக்கும்போது அவங்க எப்படி படத்தோட கனெக்ட் பண்ணுவாங்க? ஒண்ணு அந்த கேரக்டரைசேஷன் நமக்கு கனெக்ட் ஆகணும், இல்ல கதை கனெக்ட் ஆகணும். இது ரெண்டுமே அங்க இருக்காது. எப்படி அது போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் அதுக்கு தான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் மேபி லைக் நீங்க வந்து கொட்டுக்காளி மாதிரியான ஒரு படத்தை எதிர்பார்த்துட்டு போனீங்களா இல்ல விடாமுயற்சி மாதிரி படத்தை எதிர்பார்த்துட்டு போனீங்களான்னு தெரியல. பட் நான் வந்து குட் பேட் அக்லி இப்படி இருக்கணும், இதுதான் ஐ வாண்ட் a stupid film, I want a stupidly amazing film அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். இட் கேம் அவுட் வெல். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். தனியா தான் போனேன் தியேட்டருக்கு. ஆனா தனியா போய் கத்திட்டு இருந்தேன். ஏன்னா நீங்க அந்த மாதிரி படம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. லாஸ்டா மங்காத்தால அந்த மாதிரி கத்தி என்ஜாய் பண்ணீங்க. அந்த மாதிரி படம் வேணும் வெயிட் பண்ணி மங்காத்தா மாதிரி ஏதோ ஒரு 4-5 மாசம் ரெடி பண்ணி மங்காத்தா மாதிரி ஒரு படம் வேணும் வெயிட் பண்ணி மங்காத்தா மாதிரி உங்களுக்கு ஒரு படம் கிடைச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு மங்காத்தாவோட இந்த படத்தை கம்பேர் முடியாதுங்க. ஆமா விடாமுயற்சி. ஏன்னா அவ்வளவு நாள் ஒரு வெயிட்னால விடாமுயற்சி நல்லா தெரியுது. நான் அதுதான் கேக்குறேன். நீங்க விடாமுயற்சி வந்து குட் பேட் அக்லி மாதிரியான ஒரு மென்டாலிட்டிலயும் இத விடாமுயற்சி மாதிரியான ஒரு மைண்ட்லயும் போறதுதான் உங்களோட பிரச்சனை. நீங்க வந்து உங்களுக்கு தெரியணும், ஓகே ரைட் இந்த படத்துல நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்ட்டு தெரிஞ்சு போச்சுன்னா ஈஸி. இல்லையோ மங்காத்தா படத்தோட கம்பேர் பண்ணவே முடியாது. நான் கம்பேர் பண்றேன். நீங்க தான் சொன்னீங்க மங்காத்தா படத்தோட கம்பேர் பண்றீங்க. ஏன்னா மங்காத்தா படத்தோட கம்பேர் பண்ணீங்க. அதுவும் ஒரு ஃபேன் பாய் படம் தான் அது. நான் மங்காத்தாவோட கம்பேர் பண்றது அது மேக்கிங் நான் சொல்றேன். நான் சொல்லேன் கம்பேர் பண்ண கூடாதுன்னு. எனக்கு கொடுத்த என்டர்டெயின்மென்ட் வகையில நான் மங்காத்தாவோட கம்பேர் பண்ணேன். அவ்வளவுதான். மங்காத்தா மேக்கிங்ல வகையில நீங்க அத கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப ட்ரெண்ட்ல என்ன இருக்கோ அத வச்சு உங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா இத வந்து நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது. ஆனா மங்காத்தாவை பார்க்க முடியும் உங்களால. நீங்க 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நான் இன்னும் சொல்லவா 10 வருஷம் கழிச்சு கூட நான் இதை என்ஜாய் பண்ணுவேன்.
ஏன் அப்படின்னா இதுல இருக்கிற அந்த இருங்க பாய் அப்படின்ற ஒரு இதனாலயோ இதுல இருக்கிற பணத்துக்காக என் மனசை மாத்திட்டு அப்படின்றதுனாலயோ இந்த படம் எனக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு அதை தாண்டி இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த படத்துல நிறைய விஷயங்கள் கிரேசியா இருந்தது. ஓகே, எனக்கு அந்த கிரேசியா இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஓகே, அந்த கிரேசினஸ் தான் எனக்கு இந்த படத்தை ரொம்ப பிடிக்க வச்சது. தட்ஸ் வை ஐ லவ் குட் பேட் அக்லி. சரி, குட் பேட் அக்லி பிடிக்கிறதால விடாமுயற்சி பிடிக்குதான் கேட்டா எதை சொல்லுவீங்க நீங்க? டிஃபரெண்ட் இது. இப்போ ரெண்டு படத்துல எது பெஸ்ட்னு கேட்டா எது சொல்லுவீங்க? இப்போ இந்த வருஷம் 2 படம் வந்திருக்கு அவருக்கு. நான் இப்போ இப்படி எடுத்துக்கலாம். இல்ல, லெட் மீ ஃபினிஷ். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் அதுக்கான திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு இட்லி பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? எனக்கு இட்லி பிடிக்கும். லஞ்சுக்கு பிரியாணி பிடிக்குமா இட்லி பிடிக்குமா? பிரியாணி பிடிக்கும். அவ்வளவுதான். நான் சீரியஸா பார்க்கணும் அப்படின்னா நான் விடாமுயற்சி பார்ப்பேன். என்டர்டெய்னிங்னா குட் பேட் அக்லி முடிஞ்சது. ரெண்டுமே ஆனால் டிபெண்ட்ஸ். இப்போ நான் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப சீரியஸாக வைக்கிறேன், கொஞ்சம் டெக்னிக்கலாக ஐ நீட் ஃபிலிம் அப்படின்னா நான் வில் கோ வாட்ச் விடாமுயற்சி. நான் போயிட்டு குட் பேட் அக்லி பார்க்க மாட்டேன். சீரியஸாக பார்க்கணும் அப்படின்னா நான் ஒரு செம்ம கிரேசியான ஒரு மூட்ல இருக்கேன், கமான் பார்ட்டி மூட்ல இருக்கிறேன். மொத்தம் ஒரு 10 பசங்க இருக்கிறாங்க அந்த டைம். இப்போ ஒண்ணும் இல்ல, 10 பசங்க உட்கார்ந்திருக்காங்க. நீங்க வைப் பண்றதுக்காக தான் படம் எடுக்கறீங்களா? வைப் பண்றதுக்காக தான் படம் எடுக்கறாங்களா? டிபெண்ட்ஸ். ஒரு படம் வைப் பண்றதுக்கு இருக்கும், இன்னொரு படம் கற்பிக்கிறதுக்கு இருக்கும், இன்னொரு படம் எமோஷனல் ஆக்குறதுக்கு இருக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ வைப் பண்றதுக்காக படம் எடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா? அப்படிலாம் கிடையாதுல்ல. ஒரு பாட்டு வைப் இல்ல. அப்ப யார உன்னுடைய ஆடியன்ஸா நீ ஃபிக்ஸ் பண்றன்றது இருக்குல. எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ஏகே ஃபேன்ஸ்க்கு மட்டும் தான் இந்த படமா அப்ப? நான் என்ன கேக்குறேன், விடாமுயற்சி ஃபேன்ஸ்க்காக எடுத்த படமா? இல்ல. ஏன் அப்ப இத எடுக்க கூடாதா என்ன? இந்த படம் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அஜித்க்கு ஒரு கம்பேக் வரணும். சரி, அப்போ விடாமுயற்சி யாருக்காக எடுத்த படம்? இல்ல ஒரு நிமிஷம், அஜித் வந்து எடுத்துக்கோங்களா. அஜித் இல்ல அதான் கேக்குறேன், விடாமுயற்சி யாருக்காக எடுத்த படம்? விடாமுயற்சி அவருடைய ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம் கிடையாது. ஓகேவா? ஏன் அப்போ அவருக்காக ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் கிடையாது இருக்கும்போது அடுத்த படம் ஃபேன்ஸ்க்காக எடுத்தா என்ன தப்புன்னு கேக்குறேன். அப்ப ஒத்துக்குறீங்க ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம்? இல்ல, ஃபேன்ஸ்க்காக மட்டும் கிடையாதுன்றேன். ஏன் அப்படின்னா இதுல எல்லாமே என்ஜாய் பண்றாங்க. நான் நீங்க சொல்றீங்க நீங்க கொடுக்குற அந்த கம்ப்ளைண்ட்னால இப்ப ஏத்துக்க முடியாதுன்றேன். இதே 2-3 நாள் ஆகட்டும், 3 நாள் ஆயிட்டு அதுக்கப்புறம் இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு ஆப்போசிட்ல இருக்கிற ஐ மீன் லைக் அஜித் ஃபேன் அல்லாத ஒருத்தர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னார்னா ஐ அக்செப்ட். இல்ல முதல் நாளே ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூ தானே. எனக்கு இல்லையே, ஏன்னா எனக்கு தெரியலையே. நான் கேக்குறேன், நான் அஜித் ஃபேன் அல்லாத சிலர் எனக்கு பாசிட்டிவ் கொடுத்திருக்காங்க, நான் அதையும் பாக்குறேன். அதே நாள் இதே முதல் நாள்ல மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் வந்து அஜித் ஃபேன்ஸ் இல்லாத பலருமே உங்களுக்கு நெகட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க படத்தை மோஸ்ட்லி. இல்ல எனக்கு அப்படி தெரியல, எனக்கு சீரியஸா அப்படி தெரியல. நான் உண்மையா நான் சொல்றேன், எனக்கு இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன், ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்றேன். உங்க 2 பேரோட அதிகமா சோஷியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றதுனா, அதிக ரிவ்யூஸை கன்சியூம் பண்ணுதுன்னா, சோ அதனால ஐ நோ இது பாசிட்டிவ் எது மிக்ஸட் எதுன்ட்டு. சோ எனக்கு நான் பார்த்த லெவல்ல ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்திருக்கு. ஏன் சோஷியல் மீடியால அதிகமா வரேன்னா, சோஷியல் மீடியா நம்ம எதை அதிகமா பாக்குறோமோ அதுதான் காட்டும். சோ எனக்கு கன்சியூம் அதனால தான் சொல்றேன், பொறுக்கட்டும் ஒரு 2 to 3 days ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன் என்னன்ட்டு. வேணா உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இதுல. இதுதான் எங்களோட ஓகே. மேபி இவரோட ஒபினியன் அப்படி இருக்கலாம், பட் எங்களோட ஒபினியன் வேற தான். இது முழுக்க அஜித் ஃபேன்ஸை என்டர்டெயின் பண்ணனும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கேம் தான் கிட்டத்தட்ட. ஒரு அஜித்தோட பர்த்டேக்கு ஒரு மாஷப் வீடியோ பண்ணா எப்படி இருக்கும், அது ஒரு 2 மணி நேரத்துல எடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு படத்தை எடுத்துருக்காங்க. அதுல நிறைய ரீல்ஸ் ஆப் கொடுக்கலாம், கண்டென்ட் ரீல்ஸ்க்காக பாட்டு போய் படமா மாறிடுச்சு. அதான் ட்ரெண்டா இருக்கு, ரீல்ஸ் கண்டென்ட்காக படம் எடுக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. சோ அத தான் இங்க கொஞ்சம் வேர்க்குதுங்க, எனக்கு கொஞ்சம் ஹீட்டா இருக்கு, எனக்கு எங்கயோ எரியற மாதிரி இருக்குது. சோ யா தேங்க் யூ so much. ரெட் டிராகன் இல்ல, அதனாலதான். ஆமா கண்டிப்பா ரெட் டிராகன் we are red hot and thank you so much for watching. உங்களோட ஒபினியன் என்ன அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பை.